இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு அல்லது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால மூன்றாவது அவர் கொடுக்கிற நன்மை என்ன? எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்னாலும் அது நம்ம தெளிவான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப நன்றாய் கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனால மூன்றாவது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். வேறு யாருடைய வழியிலையும் யாருடைய நடத்தையிலையும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ நிறைய சொல்லுவாங்க, இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, உலகத்துல சிறந்த அன்பு இவங்கதான் எனக்கு தந்திருக்காங்க, இவங்களோடு இருக்கிற அன்பு தான் நல்ல அன்பு, இவங்கதான் என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேலானவர்கள் சொல்லிட்டு உலக மனிதர்களை உலக காரியங்களை கரம் நீட்டி சொல்லி மிகப்பெரிய அன்பு இதுதான் சொல்லலாம். ஆனா உலகத்துல இருக்கிற எந்த அன்பானாலும் நித்திய ஜீவனை நமக்காக கொடுக்க முடியாது. ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவருடைய அன்பு தான் நித்திய ஜீவனை தரும். நீ உலகத்துல எத்தனையோ விதமான அன்பு இருக்கு. தகப்பன் மகன் உறவுல அன்பு, கணவன் மனைவி உறவுல அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ளவர்கள அன்பு, இப்படி ஒவ்வொரு விதத்துல உலகத்துல அநேக அன்புகள் நிறைந்து இருக்கிறது. அநேக அன்புகளை நாம் காண முடியும். எல்லா அன்புகளையும் நாம் ஒன்னாக சேர்த்தா கூட அந்த அன்பு என்னை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்த முடியாது. அப்போ தேவனுடைய அன்பை நாம் எவ்வளவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவாய் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எவ்வளவாய் நான் அதை நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அதை எதிர்பார்க்கறது இல்லை, நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் அன்பு ஒன்றுக்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவர்களும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த அன்பு உன்னை நித்திய ஜீவனை கொடுக்கவும் செய்யாது, நித்திய ஜீவனுக்கு நேராக உன்னை வழிநடத்தவும் செய்யாது. அப்ப நான் எந்த அன்பை நான் நோக்கி பார்க்கிறேன், எந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையில நான் பற்றி கொண்டிருக்கிறேன், எந்த அன்பு என் வாழ்க்கையில பலனை தந்திருக்கிறது, பலனை தரும் என்று சொல்லிதான் இன்னைக்கு அன்பு கொடுக்கிறோம். கடைசியில ஏமாற்றங்கள் அநேகர் இருக்கு. நான் எவ்வளவோ அவங்களை நம்பினேன், கடைசியில என்ன கடைசி நேரத்துல என்ன காலை வாரி விட்டாங்களே என்று சொல்லி. மனித அன்பு தனக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போதுனா விட்டுட்டு போயிடும். ஆனா தேவ அன்பு அப்படி கிடையாது. தான் பாதிக்கப்பட்டாலும் என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் தேவ அன்பு. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா சுற்றி காமிக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, மூன்றாவது தேவன் என் வாழ்க்கையில அன்பு கூர்ந்ததுனால என்ன நன்மை என் வாழ்க்கையில கிடைச்சதுன்னா நித்திய ஜீவன் என் வாழ்க்கையில கிடைத்தது. நித்திய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டோடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு பரலோகம் செல்லுவது நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கரத்துல ஆண்டவர் சுலபமா கொடுத்துட்டாரு, அதை இலவசமாய் கொடுத்துட்டாரு. நான் விசுவாசித்து அவர் கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்தா சுலபமா புரியும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். யோசிச்சு பாருங்க, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். வாலிபன் கேட்டதுதான். ஆனா உலகத்தின் மேல அன்பு வச்சுட்டு நித்திய ஜீவனை பெறுவது கடினம். உலகத்தின் மேல நம்முடைய கவனங்களை என்ன செய்யக்கூடாது, சிதறக்கூடாது. உலக அன்பு என்றைக்கும் ஏமாத்தி விடும், அது நித்திய ஜீவனை தடை பண்ணி விடும். அந்த இடத்துல அதுக்கு அடுத்தால யோவான், அதே யோவான்ல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், என்ன செய்யணும் நித்திய ஜீவனை பெறணும்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த வாலிபன் கேட்டதை நம்மளும் கேட்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதான். அந்த வசனம் அப்படிதான் எனக்கு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வார்த்தை என்ன சொல்லுது? யோவான் 3:15 வாசிங்க. யோவான் 3:15 வாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ரைட். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவான் நித்திய ஜீவனை. நீ முதல்ல என்ன விசுவாசி அன்று அதைத்தான் சொல்ற.
நித்திய ஜீவனை அவருடைய அன்பினால கொடுத்துட்டாரு. இப்ப நான் அந்த நித்திய ஜீவனை பெறணும்னா நீ என்ன விசுவாசிக்கிறாரு. அதே போல அதே 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் இருக்கா? சொல்ல முடியுமா? தேவன் மேல நம்மள விசுவாசத்தோட இருக்கிறோமா? எதை வச்சு நம்ம சொல்றோம்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல நான் விசுவாசிக்கிறேன், எவனும் அவன் கெட்டு போக மாட்டான்னு ஆண்டோடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. நம்ம விசுவாசிக்கிறோமா? நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். விசுவாசிக்கிறோம்னா எதை வச்சு அடிப்படையில, எந்த அடிப்படையில நான் பார்க்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாத்தீங்க. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சுதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ரெண்டே காரணம் தான்ப்பா. விசுவாசிக்கிறதுக்கான அடையாளம் ரெண்டே காரணம் தான். ஒண்ணு, இயேசு கூட இருக்கணும் உன் கூட. 2வது, சோதனையிலும் ஜெயிக்கணும். சரிதானா? சோதனையில நான் நிலைத்து நிக்கணும், ஜெயித்து காட்டணும். விளங்குதா விளங்கலையா? புரியுது. ஜெயிக்கணும். கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கவலை கூட என்ன செய்யக்கூடாது? கவலை பயம் என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் கூடாது. பயம் பாவம் இல்லையா? சந்தேகம் போன்றது கூடாது. இதுதான் சோதனையில ஜெயிக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்போ விசுவாசிக்கிற இயேசுவை நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு எதுவாய் நான் விசுவாசிக்கிறேன்னா 2 அடையாளம். இந்த 2 கொரிந்தியர் 13:5 அடிப்படை சொல்ல கொள்ளப்பட்டிருக்கல. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து வாரீர்கள். வேற யாரும் நம்மளை குறிச்சு சொல்லலாம், நாமே கண்டுபிடிச்சிடலாம். 2 காரியம் ஆண்டவர் வார்த்தை தெளிவா சொல்லுது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றும் உங்களை நீங்களே அறியீர்களா? ஆண்டவர் உன் கூட இருக்கிறது நீ அறிவியா? உன் கூட இருக்கிறாரா? நீ பார்க்கிறதுல ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரா? நீ பேசுறதுல, நீ சிந்திக்கிறதுல, நீ நடக்கிறதுல, நீ போறதுல நீ ஆண்டவர் பின்னாடிதான் போறியா? உன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரான்னு எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியுமா? 2வது, நான் பரீட்சையில ஜெயிக்கிறேனான்னு பார்க்கணும். அதான் விசுவாசம். விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கான்னு பார்க்கணும். விசுவாசத்தின் அடையாளம் என்கிட்ட இருக்கணும். விசுவாசிச்சாதான் நித்திய ஜீவன் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. விசுவாசித்தாதான் நித்திய ஜீவன். அதுல ஒன்று அது. 2வது பார்க்கும்போது நான் சோதனையில ஜெயிக்கணும், இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். என் வார்த்தையில, என் நடக்கையில சொல்ல முடியுமா? என் வார்த்தை நடக்கை எல்லாம் தேவனை என் கூட இருக்கிறதா காமிக்குமா? நான் ஆண்டவர் என் கூட இதை ஆண்டவர் பார்க்க சொல்றதா நான் பார்க்கிறேன்னா, ஆண்டவர் பேச சொல்றதா நான் பேசுறேன்னா, ஆண்டவர் சிந்திக்க சொல்றதா நான் சிந்திக்கிறேன்னா, தேவன் நிற்கிற இடத்துலதான் நான் நிற்கிறேன்னா, தேவன் ஐக்கியப்பட சொன்ன இடத்துலதான் நான் ஐக்கியமா இருக்கிறேனான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏசு இந்த இடத்துல இருப்பாருன்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா அந்த இடத்துல ஏசு இருப்பாரான்னு பாருங்க. இதுதான் விசுவாசத்தின் அடையாளம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நம்ம விசுவாசம்னா என்னன்னா, ஏசப்பா நல்லவர் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா கேட்டதை தருவான்னு விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது. அது உலகத்தான் கூட அந்த இடத்துல விசுவாசிப்பாங்க. தேவன் எதிர்பார்க்க நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தின் அடையாளத்தை பார்க்கணும். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள அடையாளம் ஒன்று, என் கூட ஏசு இருக்கணும். 2வது, எனக்கு வருகிற சோதனையை நான் ஜெயிக்கணும். அது பாவமோ பாடுகளோ எது வந்தாலும் சரி, அதை நான் ஜெயிக்கணும். அப்பொழுதுதான் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். புரியுதா புரியலையா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கூடிய விசுவாசம். நம்ம நிறைய நேரத்துல காரியத்துல நம்ம நிறைய நேரத்துல இதை நம்ம அறிந்ததே கிடையாது. நான் கரெக்டா இருக்கிறேன், நான் கரெக்டா, நான் யோசிச்சு பார்க்கணும். நீங்களே சோதிச்சு பாருங்க. 2 காரியம் தான். எனக்கு வர்ற சோதனை எல்லாம், எனக்கு வர்ற போராட்டம் எவ்வளவு வரணும் போராட்டம் வருது இல்லையா?
தாவீது சொல்ல என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான். அவ்வளவு நெருக்கடி வந்த போதிலும் என் விசுவாசம் தோண்டுபடாம இருக்கான்னு பாருங்க. விசுவாசம் தான் எனக்கு வர்ற சோதனை, வைக்கக்கூடிய சோதனை நான் ஜெயிக்கிறேன் என்று சொன்னால் உன் விசுவாசம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய விசுவாசமா இருக்கு. அதே நேரத்துல உன் கூட நீ செயல்படுற எல்லா காரியத்திலும் இயேசு உன் கூட இருக்கணும். யோசேப்பை குறித்து சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தா, ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். எந்த சோதனையில எல்லாம் நம்ம ஜெயிச்சாங்கம்மா? யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கை உண்டா? யோபு போல நம்முடைய வாழ்க்கை உண்டா? ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கை உண்டான்னு பாக்கணும். நம்ம நிறைய நேரத்துல அதை செய்யறது இல்லை. நம்ம கரெக்டா இருக்க, நம்ம கரெக்டா தானே விசுவாசிக்க ஆண்டவரை. ஏன் என் வாழ்க்கையில இது தரீங்க, ஏன் இந்த பாடு தரீங்க? ஆண்டத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஒண்ணுதான் ஒன்று இருக்கணும், விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன். அப்ப அந்த விசுவாசிக்கிறதுக்கு 2 அடையாளங்களை தேவன் நமக்கு சுட்டி காமித்திருக்க. அந்த 2 அடையாளம், ஒண்ணு என் செயல்பாடுகள் அனைத்திலும் இயேசு என் கூட இருக்கணும். 2வது எனக்கு வர்ற சோதனையெல்லாம் நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுல பயமோ கவலையோ சந்தேகமோ பாவமோ உள்ள இடம் கொடுக்க கூடாது. விளங்கலையா? நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தர் தெளிவா பேசுறதை நான் உணர முடியுது. ஆவியானவர் தெளிவா பேசுகிற ஒரு காரியத்தை உணர முடியுது. அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நிச்சயம். விசுவாசம் வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். விளங்கலையா? நித்திய ஜீவனை நான் சுந்தரிக்கணும்னா என் வசனத்தை நித்திய ஜீவனை சுந்தரிக்கிற விசுவாசத்தின் அடையாளம் வசனத்தின் அடிப்படையில இருக்கணும். வேத வசனம் என் வாழ்க்கையில என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில தான் என் வாழ்க்கையில என்ன செய்யணும் இருக்கணும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் சுற்றி என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி வேதம் என்ன செய்யறது தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கறதை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததும் அப்படிதான். என்ன வாக்கு கொடுத்தாரு நமக்கு? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். விளங்குதா? தெளிவா புரிகிறதா? உங்களோட காரியங்கள் பார்க்கணும். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அதனால சொல்றேன், நீ செய்யற காரியம், நீ பேசுற காரியத்துல இயேசு வெளிப்படுகிறாரான்னு பாருங்க. ஏன்னா அது விசுவாசத்தின் அடையாளம், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள அடையாளம். நம்ம பார்வைக்கு நியாயமா இருக்கலாம், தேவ பார்வைக்கு அது நியாயமான்னு கொஞ்சம் பார்க்கணும். நம்ம தேவனுடைய பார்வையில் நான் செய்கிறது, நான் பேசுகிறது, நான் நடக்கிறது எல்லாம் நியாயமா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தெளிவா கற்றுக் கொடுக்கறத நான் பார்க்க முடிகிறது. அதே போல யோவான் அதே 1 யோவான்ல 3:15 பாருங்க, 2:25. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை எதுக்குன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் அன்பினால செயல்பட்டு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் சொன்னதை செய்கிறவர். எதுக்கு எனக்கு நித்திய ஜீவன்? அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையை அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்வில கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய சத்தியம் வாக்கு கொடுக்கிற தேவன். வாக்கு தத்துவமே அதை செயல்படுத்தும்படியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ நான் எப்படி நடக்கணும்? என் நடக்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல எனக்கு வர்ற சோதனையை நானும் ஜெயிக்கணும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவன். ஜெயிக்காம பரலோக ராஜ்யத்துக்கு போறது கடினம். உண்மையா இல்லையா? உண்மைதானே.
இந்த பூமியில நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். எனக்கு வர்ற சோதனை இந்த உலகத்துல அடுத்த கிளாஸ் போனா, அடுத்த பதவிக்கு நான் போனா, நான் எனக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்களே, எனக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களே, போனாதான் இதை பாஸ் பண்ணாதானே நான் அதை போக முடியும். அதுக்கு எவ்வளவு பிரயாசப்படும். இந்த உலகத்துல நிச்சயமா வாழ முடியாது. இந்த உலகத்திலே நான் சோதிக்கப்படும் பொழுது நான் நிச்சயமா வாழக்கூடிய மகிழ்ச்சியோடு கர்த்தரோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எனக்கு சோதனை உண்ட. அந்த சோதனையை நான் இயேசு என் கூட இருக்கும் போதுதான் ஜெயிக்க முடியும். விளங்குதான் விளங்கலையா? சும்மா ஜெயிக்க இயேசு என் கூட இருக்கு. அப்போ முதல்ல நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான என் விசுவாசம் வேணும்னா முதல்ல இயேசுவை எல்லா நேரத்தையும் என் கூட இருக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா இதை ஈஸியா சுலபமா நம்ம நினைச்ச முடியும், ஜெயிக்க முடியும். அதனாலதான் இந்த காரியத்தை நம்மோடு ஆண்டவர் பேசுகிறத பார்க்க முடியும். அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். யோவான் 6 அதிகாரம் 47 வசனத்தை வாசிங்க. யோவான் 6 அதிகாரம் 47. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு காரியத்தை 2-3 வசனத்துல ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே யோவான் 17:3 வாசிங்க. யோவான் 17 அதிகாரம் 3 வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். முடிஞ்சு போய் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து எது பிடிக்கும், அவர் எதை விரும்புவார், எதை செய்ய சொல்லுகிறார், அதை யார் ஒருவன் அறிந்து செயல்படுகிறானோ அவன் மட்டுமே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்க போறோம். ரோமர் 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். முடிஞ்சு போச்சு. ஆண்டத்துல சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாம. எப்போ எனக்கு சோர்வு வரும் யோசிச்சு பார்க்கணும். சோதனையில தான் சோர்வு வரும், போராட்டத்துலதான் சோர்வு வரும், தடையில தான் சோர்வு வரும், எதிர்பார்க்க நன்மை காலதாமதம் ஆகும் போதுதான் சோர்வு வரும். அந்த நேரத்துல நான் சோர்ந்து போகாமல் எனக்கு தேவன் செய்ய சொன்னதை தான் செய்வதுதான் நற்கிரியை. நற்கிரியை வேற ஒண்ணும் இல்ல. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்துல எப்படி இருக்கணும், உன்னுடைய தேவனுக்குள்ள நேரத்தை நீ சரியா செஞ்சு தேவன் விரும்புறதை நீ செய்வதுதான் நற்கிரியை. நற்கிரை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவன். எனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறான்னு சொல்லி யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்ற வார்த்தையை ஆண்டவருக்கு நமக்கு தெளிவா பேசியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளை, தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தேவன் நமக்கு அவருடைய அன்பு கூர்ந்து கொடுத்த மிகப்பெரிய 3வது நன்மை நித்திய ஜீவன். அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அதை நான் விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெறுவதற்கான விசுவாசம் 2 காரியங்களை ஆண்டவர் முன்வைக்கிறார். ஒன்று, அவர் என் கூட இருக்கணும். எல்லா காரியத்திலையும் நான் பேசுற, பார்க்கிற, நடக்கிற, சிந்திக்கிற எல்லாத்தையும் என் இயேசு இருக்கிறாராங்கிறத நீங்களே சோதித்து பார்க்க முடியும். நாம தான் ஆராய்ந்து பார்க்கணுங்கிறாரு. 2வது, நான் எனக்கு வருகிற போராட்டத்துல, எனக்கு வர்ற சோதனையை நான் ஜெயித்து காட்டணும். அப்ப இயேசு என் கூட இருந்தாதான் நான் ஜெயித்து காமிக்க முடியும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்க நாம் அதன்படி நடந்து நித்திய ஜீவனை, நமக்கு மிகப்பெரிய முக்கியமான தேவை இந்த பூமியில வாழ்கிற நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் சொன்னபடி கீழ்ப்படிவோம். அநேகரை இதுக்கு இந்த சொன்ன வார்த்தைக்கு நடக்கும்படியா நாமளும் நம்முடைய நடக்கையினால, நம்முடைய பேச்சினால அவர்களையும் கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் ஐயா. சேசித்த ஒரு வார்த்தை அப்பா, இந்த நாட்கள்ல எங்களுக்கு எது முக்கியங்கிறத தெளிவா எங்களோடு பேசினீங்க. எங்கள் மேல அன்பு கூர்ந்திருக்கீங்களா? நிறைய நேரத்துல ஆண்டவர் எங்களை சூழ்நிலையை பார்த்து நம்ம நிறைய நேரத்துல சொல்றோம், ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா, நேசிக்கலையோன்னு. உலகத்தை மையப்படுத்தியே நம்ம நேசத்தை எதிர்பார்க்கிறோம். உலக நன்மைகள் வாழ்க்கையில கிடைத்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் நம்மள ஆண்டவர் நேசிக்கலன்னு பாக்குறோம். ஆனா அதற்கு முன்பதாகவே நம்முடைய ஞானம் வேற, ஆண்டவருடைய ஞானம் வேற. அவர் நாம எதிர்பார்க்க முன்னாடி அவர் நேசிச்சுட்டார். நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, நிறைய நன்மைகளும் செய்திருக்கிறார். அதுல விசேஷித்த நன்மை இன்றைக்கு அவர் அன்பு கூர்ந்ததுனால நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவன், பரலோகம், இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நீ விசுவாசித்தான் பெற்றுக்கொள்ளலான்ட்டு. ஆமா ஆண்டவரே, எனக்கு பரலோகம் உண்டுன்னு தெரியும்,
நான் அதை விசுவாசிக்கிறேன்னு, அது எனக்கு வேணும் ஆண்டவரே இப்படி சொல்றது மாத்திரம் விசுவாசம் இல்ல. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தின் அடையாளம் வேறு. என பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றனன்னு வசனம் சொல்லுது. அப்ப அவனுக்கு மேற்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ள தேவைப்படுகிறது. அப்ப என்ன விசுவாசம்? பிசாசு விசுவாசிப்பான், ஆனா ஏசு அவர் கூட இருக்க முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கும் போது என் ஏசு என் கூட இருக்கலாம். அதுதான் ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அவன் பயந்து விசுவாசிப்பான், நான் தைரியமா என் கூட ஏசு இருக்கிறாங்க தைரியமா விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அவன் நடுங்குவான், நான் தைரியமா இருப்பேன். அதுதான் தேவன் எனக்கு கொடுக்குற விசுவாசம். முதல்ல என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசம் எனக்குள்ள வரும். அவர் இருந்தாதான் நான் சோதனையை ஜெயிக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்ல சோதனைய நான் ஜெயிக்கணும், அதே நேரத்துல இயேசு என் கூட இருக்கணும். இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விசுவாசம் என்பதை இன்னைக்கு தெளிவா ஆண்டவர் நம்மளுக்கு வேதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் சிலுவை அன்பு மூலமா இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெயிக்கும் போது அதை பெற்றுக் கொள்ள முடியும். எந்த விலைக்கரையும் நாம கொடுக்க வேண்டியதில்லை, ஆனா இயேசு கொடுத்துதான் இதை தந்திருக்கிறார். அதை நாம் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு ஆண்டவர் கீழ்ப்படிவோம். அப்ப அந்த வார்த்தையை தந்தீங்க, நன்றி. தொடர்ந்து நேருக்கு அது பிரயோஜனமாக்கி கொள்ள இது உதவியா இருக்க வைப்பீங்க. இந்த கேட்கிற பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கி தாங்கப்பா. இவ்வளவு பெரிய சத்தியத்தை பிள்ளைகள் யாரும் இழந்து விடக்கூடாதுப்பா. மனமிறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபையை கொடுங்க ஏசப்பா. இந்த வார்த்தையை அந்நேருக்கு பிரயோஜனமாக்கி கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நடத்துறது கை போகிறோம். எங்களை தரமட்டும் தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் பேசும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் கேட்டு ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.